ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிகாஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழத்தை பயன்படுத்தி சூப்பராக ஒரு ஈஸியான புட்டிங் ரெசிபி தான். இதை நான் வீட்டில் இருக்க 3 பொருளை வச்சு ஈஸியாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது ரொம்பவும் ஆரோக்கியமானது, குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்துக்கிறேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சுகர் நல்லா கரைஞ்சி கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். சுகர் நல்லா கேரமலைஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை கேக் ட்ரேல மாற்றிக்கலாம். இதை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மாதிரி ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். 3 மீடியம் சைஸ் வாழைப்பழத்தை எடுத்திருக்கேன். இது மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். வாழைப்பழத்தை நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். இப்போ இது கூட 4 முட்டையை உடைச்சி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் சுகரை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 100 ml காய்ச்சின பால், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இது கூட 1/4 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்ட சேர்த்துக்கலாம். இப்போ செஞ்சு வச்சுருக்க மிக்சரை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் ட்ரேயில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம ஆவியில் வேக வைக்கிறப்ப தண்ணி உள்ளே போகாமல் இருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் தட்டை வச்சு கூட மூடி வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி எடுத்திருக்கேன், அதில் ஒரு சின்ன மூடி போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே இந்த கேக் ட்ரேவை வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு குச்சியை வச்சு நான் லைட்டாக குத்தி பார்க்குறேன். மாவு ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்துடுச்சு. இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். புட்டிங் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இது ஓரத்தில் ஒரு கத்தியை வச்சு எடுத்து விடுறேன். மேலே லைட்டாக தட்டி விட்டுட்டு இப்போ இதை எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக நம்ம பனானா புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக வந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக நம்மளோட வாழைப்பழ புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புட்டிங் எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக இது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாழைப்பழமும் முட்டையும் 2 லேயர்ஸாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷிகாஸ் குக்கிங்கை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. தேங்க்யூ.